Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கும் என் வளமையான வீடியோ மாதிரி தான் நீக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், அதோட ஸ்பெஷலாக நாங்கள் இப்போ செய்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, 10 வகையான தானியங்கள் வச்சு வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சத்து மாவு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு வந்துட்டு தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. நான் தோட்டம் ஸ்டார்ட் பண்ண முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், என் பிள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த மரக்கறி இப்படி தான் வளர்ந்ததுக்கு போகிற ஈக்கியம், இதை வந்துட்டு இப்படி தான் நாட்டுவோம் அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு படித்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் தோட்டத்தில் வைக்கிறதுக்கு காரணம். நிறைய வச்ச மாதிரி இல்லை, அதை வந்துட்டு மாதம் மாதம் அதுக்குரிய பராமரிப்புகளை செய்யணும் இல்லையா. அப்படி தான் இன்றைக்கி வந்துட்டு தோட்டம் க்ளீன் பண்ணிட்டிருக்கிறேன். அந்த கண்டு வகைகள் எல்லாம் இருந்துச்சு, எறும்பிக்குது, ஏன்டா மழை பெய்யுது இல்லையா அதை சுட்டி, அப்போ அதெல்லாம் நாட்டிக்கிறேன். அதோட நிறைய என் சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்துட்டு என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்பாங்க, தாத்தா வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு ஜாப் இருந்தால் செல்லுங்க, ஆன்லைன் ஜாப்ஸ் அந்த மாதிரி ஐடியாஸ் தாங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கோங்கம்மா. என்ன சரி ஒரு ஸ்கில்லை வளர்த்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவள் பெண்களுக்கு முக்கியமாக வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஸ்கில் அப்படின்னு சொன்னால் இந்த குக்கிங், பேக்கிங் தான். அதுலேயும் முக்கியமாக பேக்கிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்ணிடலாம். அப்போ நான் ஏற்கனவே நூர் எஜுகேஷன் சென்டரோட டெய்லரிங் கோர்ஸ் பற்றி உங்களோட ஷவுட் அவுட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்லையும் ஃபீட்பேக் தந்திருந்தீங்க. அதை மாதிரியே இந்த நூர் எஜுகேஷன் சென்டர் மூலமாக 25 நாள் கேக் பேக்கிங் கோர்ஸ் ஒன்று வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த கோர்ஸும் வந்துட்டு நல்லா வெல் ட்ரெயின் டீச்சர் மூலமாக ரீசனபிளான ஒரு கோர்ஸ் ஃபீயோட, எல்லாருக்கும் கட்டி படிக்கலுமான ஒரு கோர்ஸ் ஃபீயோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட்டாயம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த கேக் பேக்கிங் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், நிக்கா ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், வெட்டிங் ஃபங்க்ஷன், இன்னமுள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மாதிரி இந்த கேக் பேக்கிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு இன்றியமையாத பார்ட் மாதிரி ஆகிட்டு, அப்போ நீங்கள் இதில் இன்ஷால்லா நல்லா ஸ்கில்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து நிறைய உங்களுக்கு ஏர்ன் பண்ணிடலாம். இன்ஷால்லா கட்டாயம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். இன்ஷால்லா ஏலும் அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி பயன்பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்போ நாங்கள் எவ்வளவோ இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, இந்த கேக் அது இதெல்லாம் வந்துட்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் அதில் விலைகள் பார்த்தனாலும் சரியான கூட வைக்கும். அப்போ அந்த பணத்தெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணுறது மூலமாக மிச்சப்படுத்தலும் ஒரு விஷயம். அடுத்தது பெருமையாக உங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு உங்களுக்கு செல்லும் இல்லையா, நான் பேக் பண்ணின கேக் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் என்னதுக்கு லேட் ஆகிட்டு இல்லையா, 25 நாளில் உங்களோட கோர்ஸை இன்ஷால்லா முடியுங்க. அதுலேருந்தே உங்களோட சுய தொழிலை ஆரம்பிங்க. அப்போ 25 நாள்லேயே உங்களோட கோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆன்லைன் முறை மூலமாக எங்கேயும் தெரிய தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல, வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த கோர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஐக்கியம். எங்கால பார்த்தாலும் கடைசியில் வந்துட்டு அந்த பசியோட போராடி வெள்ளையலா அப்படின்ற மாதிரி எது செஞ்சாலும் அந்த வயிறு நிரம்புறதுக்கு அந்த சாப்பாடு வேணும் இல்லையா. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட படிப்பை ஃபஸ்ட்டாக நல்ல உணவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைப்பேன்.
அப்போ ஒரு நல்ல உணவை உருவாக்கி எப்படி நாங்கள் சாப்பிட்றதுன்றத பிள்ளைக்கு ப்ராக்டிக்கலாக படித்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய மரக்கறிகள் தேடி தேடி தோட்டத்தில் வைப்பேன். ஒரு கண்டு சரி எங்களோட ஏரியாவில் வளராத மரக்கறி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கண்டு சரி நாட்டி எப்படி சரி அதில் காய் வர வச்சு காட்டணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். அன்றைக்கு நைட் வந்துட்டு புள்ளகள் திடீரென்று மகள் வந்து உம்மா எனக்கு நாளைக்கு இனிப்பு லேவரியா வச்சு தாங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ என்னடா இப்படி திடீர்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேங்காய் சுண்டல் செய்கிறதுக்கு தேங்காய் திருகிட்டிக்கிறேன். இது வந்துட்டு நான் ஏற்கனவே இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக சீனி கொஞ்சம் போட்டு நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு, இப்போ நான் காட்டுற இந்த கலர் வாரத்துக்கு கருக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து அந்த கட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு வாசத்துக்கு கருவேப்பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சீனியும் இதுக்கே சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீனி கொஞ்சம் கரைஞ்சதுக்கு பிறகு ஏற்கனவே திருகி வச்சுக்கிற தேங்காய் பூ எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுறணும். இது அளவான நெருப்பில் நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே பிரட்டி எடுக்கணும். அவ்வளோதான். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை தாரேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எள்ளு கொஞ்சம் தூவி எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ அந்த சம்பளம் செஞ்சு நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு உங்களுக்கு தூங்கிறேலும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் லவரியா செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்துட்டு இந்த நைட்டில் அடுத்த நாள் என்ன செய்கிற அப்படின்னு அந்த டு டூ லிஸ்ட் எழுதுகிற அந்த பழக்கம் மிக்குதுன்னு ஏற்கனவே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ அதைத்தான் எழுதிட்டிக்கிறேன். அடுத்தது வழமை போல் இந்த 5 AM ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லேவரியா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சும் செய்யணும். அப்போ சிம்பிளாக ஒரு லஞ்ச் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். நாங்கள் லெவரியான்னு சொல்ல மாட்டோம், லேவரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லேவரியா வைக்கிறதுக்கு தான் வாழையிலே உண்டை நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்தோம்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக அங்கிட்டு வளையும் கிளியாமல் அப்போ எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு மாவை கிண்டிட்டு இடியாப்பத்துக்கு கிண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிண்டிட்டு இப்படி கொஞ்சம் தடிப்பமாக செஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் இடியாப்பத்தை விட கொஞ்சம் பெருசாக செஞ்சு நடுவில் சம்பல் வச்சு இந்த ஷேப்புக்கு இப்படி உருட்டி விட்டுறணும். அவ்வளோதான். நீங்கள் செஞ்சுட்டு போக்கல உங்களுக்கு வந்துட்டு பழகிரும். அதுக்கப்புறம் மெதுவாக தூக்கி இடியாப்பா தட்டில் அப்படி இல்லாட்டி லெவரியா அவிக்கிறதுக்கே தட்டு வந்துட்டு பெருசாக வேறு வைக்கும், அதில் வச்சு கூட உங்களுக்கு அவிச்சிக்கலும். இடியாப்பா தட்டு அப்படின்னு சொன்னால் 2 வச்சு உங்களுக்கு தாராளமாக அவிச்சிக்கலும். அதுக்கப்புறம் 10-15 நிமிஷம் நீராவியில் அவிச்சு எடுத்தீங்க அப்படின்னா லெவரியா வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணலாம். அதோடைய பாலையும் காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்டுக்கு புள்ளைக்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு காலை சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் அவள் ரெடி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணினாலே அவள் ரெடி ஆகிடுவா. இயன்ற வரைக்கும் உங்களோட வேலைகளை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ட்டு என் 2 பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் வளர்ப்பேன். அது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல விஷயந்தான் இல்லையா, உங்களோட வேலையை நீங்களே செஞ்சு பழகுங்க அப்படின்றது. ஏன்டா அந்த காலத்துலலாம் எங்களோட வேலைகளை நாங்களே தான் பொதுவாக செஞ்சுக்குவோம். நிறைய இந்த சப்போர்ட் வந்து கிடைக்கும், ஆனால் நிறைய எல்லாம் ஷூ போடுறதுக்கு சாக்ஸ் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்காது. நிச்சயமாக சப்போர்ட் கிடைக்கும், ஆனால் அந்த பேம்பரிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்றது தான் சொல்ல வரேன். அப்போ இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வந்துட்டு நாங்கள் அளவுக்கு மிச்சம் அதுகளுக்கு அவங்களோட விஷயங்களில் நாங்கள் தலையிடுறோமோ அப்படின்னு நிறைய விஷயங்களில் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். இயன்ற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சுதந்திரங்கள் அவங்களோட வேலையை அவங்களே செய்யட்டும் அப்படின்னு வளர்க்கணும்னு நான் எப்போவுமே நினைப்பேன். அதோடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு மீன் கறி ஆக்கி பெசங்காய் இலைக்குது இல்லையா, பெஷன் ஃப்ரூட்டோடையில் அந்த கீரை தான் சுண்டிட்டிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தேங்காய் பூ, உப்பு, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் போட்டு சாடை எண்ணெய் ஊற்றி கிளறி எடுத்துடணும். அவ்வளோதான். அப்போ அன்றைக்கி மிச்சம் சிம்பிளாக தான் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்திருந்தேன்.
அடுத்ததாக நிறைய பேர் எனக்கு ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்லேயும் கேட்பாங்க, அதோட வாட்ஸ்அப்லேயும் கூட நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி தாத்தா நீங்கள் இப்படி வேலை செய்கிறீங்க, எங்களுக்குன்னு டிப்ஸ் சொல்லுங்கள், சோம்பரம் இல்லாமல் எப்படி வேலை செய்கிறேன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அதுக்காக தான் கட்டாயம் இந்த கிளிப்பை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னதுன்னு சொன்னால், இப்போ நான் வீடியோ போடக்கல அதில் இருக்கிறது தானே உங்களுக்கு தெரியும் என்ன. அப்போ நானும் ஒரு மனுஷன் தானே இல்லையா. இப்போ இந்த நேரமும் நானும் இப்படியே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்ட்டு இல்லை, எனக்கும் டயர்டாகும், நானும் சோம்பரப்படுவேன், அந்த மாதிரி மீக்கும் அப்படின்ற விஷயத்தை உங்களோட ஃபஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கணும். ஏண்டா யாருமே அப்படி தொடர்ந்து ஆக்டிவாக ஈக்கல என்ன. அப்போ செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு எங்களுக்கு கொண்டிக்குது இல்லையா, செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு சொல்லி, அப்போ அதை வந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணாலே அந்த வேலைகள் வந்துட்டு சரியாக சோம்பரம் இல்லாமல் செஞ்சுட்டு போகலும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஏன்டா நான் எப்போவுமே நினைப்பேன், என் வேலைகள் வந்துட்டு எனக்கு வேலை அப்படின்னு இல்லாமல் என் கடமை, நான் செஞ்சாகணும், நான் இதை செய்யணும், என் குடும்பத்துக்காக செய்யணும், என் பிள்ளைகளுக்கு ஹஸ்பண்டுக்காக செய்யணும், அந்த மாதிரி நான் நினைப்பேன். அப்போ எனக்கு அது வந்துட்டு பெரிய ஒரு கஷ்டமாவோ ஒரு பெரிய வேலை மாதிரியோ எனக்கு விளங்காது ஃபஸ்ட்டாக. அடுத்தது வந்துட்டு எனக்கு சும்மா அப்படி இருந்துட்டீக்கல ஒரு சோம்பரம் வரும் இல்லையா, டைம் எல்லாம் அநியாயமாக்கிட்டிக்கிறோமோ அந்த மாதிரி நான் நினைப்பேன். அதை சுட்டியே என்ன சரி வேலை செஞ்சுட்டிக்கணும், ஆக்டிவாக வைக்கணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு விருப்பம் வைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு விருப்பமான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சோம்பரம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே என்கிட்ட கிடமிக்காது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் செய்கிறத லவ் பண்ணி செய்கிறீங்க, நல்லா ஹாப்பியாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சோம்பரம் அப்படின்ற வார்த்தைக்கே என்கிட்ட இடமே இருக்காது. அடுத்தது வந்துட்டு செய்கிற வேலையை எப்போவுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வேறு வேலையாக ஈக்காது இல்லையா. இப்போ வந்துட்டு ஊட்ட நீங்கள் டீப் க்ளீனிங் அப்படின்னு பண்ணணும்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளுக்கு ஒருக்கா. ஆனால் நீங்கள் செஞ்ச வேலையை அப்பப்போவே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டீப் க்ளீனிங் அப்படின்ற ஒரு சொல்லுக்கே வந்துட்டு இடமில்லா போய்த்திரும். ஏன்டா இப்போ உதாரணமாக இந்த கரண்ட் சாமான் எல்லாம் எடுத்த உடனே நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கண்டா அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு டீப் க்ளீனிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணக்கல எப்போவுமே இப்படி நல்ல ஒரு துணி வச்சு, நான் எப்போவுமே இந்த பழைய துணிகளை வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நான் துடைக்கிறது என் ஹஸ்பண்டை இந்த ட்ரௌசர் துணி தான். அப்போ அப்படி துணிகளை வச்சு இப்படி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இந்த நாலு மாதிரி மேலால் இப்படி க்ளீன் பண்ணி விடக்கலாம். நிறைய நாளைக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் நல்லா க்ளீனாகவே இருக்கும். அது மாதிரி எல்லா விஷயமும் தானே, ஒரு ஸ்பைசஸ் எடுக்கிறீங்க, ஸ்பைசஸ் டப்பா எடுக்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் கூட அதை நல்லா தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோ அலாதியாக ஒரு நாள் வச்சு உங்களுக்கு கழுவணும் அப்படின்ற எந்த தேவையும் வராது. அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். சாப்பிட்ற சாப்பாடை எப்போவுமே ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட மூளையே ஆட்டோமேட்டிக்காக எங்களை வந்துட்டு சுறுசுறுப்பாக வச்சுக்கும். அது ஒரு விஷயம். அப்போ சாப்பிட்றது உள்ளுக்கு போடுறத வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக கொடுத்தீங்கன்னா எங்களோட உடம்பே எங்களுக்கு ஒத்துழைக்கும் எல்லாம் செய்கிறதுக்கு. அதே எங்களை மோட்டிவேட் பண்ணும், நீ இப்படி செய், நல்லா செய்யலும். அந்த மாதிரி நான் வந்துட்டு அனுபவத்தில் கண்ட உண்மை. ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறி பாருங்களே, உங்களுக்கு சுறுசுறுப்பு வந்துட்டு தானாகவே வந்துடும். அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களோட கட்டாயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா எங்களோட உடம்பு வந்துட்டு எப்போவுமே எங்களுக்கு நல்லது தான் செய்ய பார்க்கும் இல்லையா. என் பிள்ளைகள்கிட்ட கூட நான் எப்போவுமே சொல்லுவேன், கட்டாயம் உங்களோட உடம்புக்கு கொடுக்குறத நல்லதாகவே கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலும். புல்லகளிக்கிற ஊடு செல்லவே தேவையில்ல. ஊடு வந்துட்டு எத்தனை தடவை க்ளீன் பண்ணினாலும் க்ளீன் பண்ணாத மாதிரியே இருக்கும். அதுக்குண்டு அவங்கள என்ன செய்ய இல்லையா, எங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படி ஆகி போய்த்து புள்ளைகளை எப்படியுமே 4 சுவர்களுக்கு வச்சு வளர்க்குற மாதிரியான ஒரு இது. அப்போ அதுலுக்கும் அவங்கள நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்கிற சில சேட்டைகளை நாங்கள் வந்துட்டு பொறுத்து தான் ஆகணும் இல்லையா. என் பிள்ளைகளும் அப்படி தான், எத்தனை முறை உடு கூட்டினாலும் இழுத்து போடுவாங்க. நான் வந்துட்டு அதை இதுண்ட மாட்டேன். பிள்ளைகளுக்கு வந்துட்டு எடுத்த சாமனை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நாங்கள் பழக்கணும். அவங்க எடுத்த சாமனை நீங்கள் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் அவங்கள்ட்ட பழக்கி விட்டாலே முக்கால்வாசி நேரம் வீடு வந்துட்டு க்ளீன் ஆகிக்கும். நல்லொரு விளங்குற வயசு வரக்கல அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு மிச்சம் வேலை லேசாயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அப்பப்போ உள்ள வேலையை அப்பப்போவே செஞ்சிட்டோம் அப்படின்டா சோம்பரம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடமில்லா போய்த்திரும். அப்படின்ற ஒரு கருத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை எப்படி ஐக்கியம், நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கருத்து சொல்கிறேன் அப்படின்ற பேர் உங்களோட காதெல்லாம் மறுத்திருந்தாக்கா மிச்சம் சாரி. சில பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.